ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்பிக்ஸ் தமிழ். இனி நம்ம என்ன பண்ண போனால் ஸ்பைடர் ஹாரர் மல்டிப்ளேயர்னு ஒரு மொபைலில் இருக்க ஒரு ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசியில் சூஸ் ஒரு கேம் ப்ளே பண்ணிப்பீங்க. அந்த கான்செப்ட் தாங்க கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இந்த கேம் வந்து யார் கூட நம்ம ப்ளே பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட தாங்க ப்ளே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த கேம் சிம்பிளாக அந்த கான்செப்ட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மேப் இருக்குங்க. ஸோ அந்த மேப்பில் வந்து நமக்கு வந்து இந்த ட்ரெயின் ட்ராக் போடுவோம். அந்த ட்ராக்கில் தான் நம்ம ட்ரெயின் ஓட்டிகிட்டு போவோம். நடுவில்லாம் சில வீடுகள் வருங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம தேடுவோங்க ஸ்க்ராப்பு, அதுக்கப்புறம் கேஸ் அலின்னு ஒன்று கிடைக்குது. அந்த கேஸ் அலி தாங்க நமக்கு இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் வந்து ஒரு 4 ஜென்ரேட்டர் இருக்குங்க. அந்த 4 ஜென்ரேட்டருக்கு 8 கேஸ் கேன் தேவைப்படுங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒரு கேஸ் கேன் எடுத்துட்டாரு, அந்த மாதிரி நம்ம ஒரு 8 கேஸ் கேன் எடுக்கணும் கேஸ். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் கேன் போட்டு டோரை திறந்து நம்ம ட்ரெயின் எடுத்து வச்சுட்டு வெளியே போவோம் கேஸ். ஓகேவா? இந்த கேம் வந்து சிம்பிளான கேம்னா அது நல்லாயிருக்கும் கேஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்மளும் வீட்டில் போய் தேனோ ஒன்று கிடைக்கலன்னு நம்ம ட்ரெயின் எடுத்துகிட்டு முன்னாடி போகலாம். அவங்கெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்கட்டும். ஓகேவா? ஏன்னா நம்ம ட்ரெயின் முக்கியம். அவன் பாடு அந்த ட்ரெயின் கரையை வந்து அந்த ஸ்பைடர் வந்து நம்ம ட்ரெயின் அடிச்சிட்றதுன்னா போச்சு, அவ்வளோதான். நம்ம ட்ரெயின் ரொம்பவே டேமேஜ் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் வந்து ட்ரெயின் பார்த்துக்கிறோம். அவங்க போய் தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நம்மளும் போவோம். அது வந்து அவங்க அந்த இடத்துல ஆல்ரெடி தேடிட்டாங்க, ஒன்றும் இருக்காது நம்ம போய். ஓகேவா? ஸோ ஓகே கேஸ், நம்மளும் சும்மா அவங்க பார்த்துட்டாங்க, அதனால் நம்மளும் சரி ஒரு 2 வாட்டி பார்த்துட்டு வருவோம், ஒன்றும் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அவங்க போய் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம டீம்மேட் வந்து இப்போதைக்கு ஒரு 2 கேஸ் கேன் எடுத்துருப்பாங்க கேஸ். ஓகேவா? நம்ம ஒரு டீம்மேட் வந்து 2 கேஸ் கேன் எடுத்துட்டாப்புல ஒரு ஆளாலும் 2 கேஸ் தாங்க எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஆல்ரெடி 2 கேஸ் எடுத்த டீம்மேட் இன்னொரு கேஸையும் பார்த்தா கூட நம்ம தான் கேஸ் போய் எடுக்கணும். ஓகேவா? நம்ம கூட இன்னொரு டீம்மேட் தான் போய் எடுக்கணும். ஸோ நம்ம ஸ்பைடர் வந்துடுவாங்க கேஸ். நானும் சரி வருவான் அப்படின்னு சுட்டுக்கிட்டு இருந்தால் அவன் வரல கேஸ். ஒரே அசிங்கமாக போச்சு கேஸ். நான் கூட அவன் வந்து நிற்கிறத பார்த்து அவன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால நானும் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா அவன் வரவே இல்லை. ஒரே பல்ப் அடிச்சிருச்சு கேஸ். என்ன இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு விட்டுதான். ஓகேவா? நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வருவோம். அவங்க அந்த 2 பேரும் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அவங்க 2 பேரும் எங்கிட்டு போயிட்டான்னு பார்த்தா நம்ம அந்த டீம்மேட்லேயே நம்ம ஒருத்தர் வந்து நம்ம இந்த வீட்டுக்கே வந்துடுவார். சரி பரவாயில்ல, ஓகே அவர் எடுத்துகிட்டு போவோம். ஏதாவது இருக்கான்னு பார்த்து எதுவுமே இல்லை. ஓகேவா? நம்ம வந்து ஒரு செக்கிங் பார்த்துப்போம் எதுக்கோ. ஏன்னா டக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இத்தனைக்கூண்டு வச்சுருப்பாங்க கேஸ் சிலிண்டர். அதனால தான் நம்ம எதுக்கோ பார்த்துக்கிறோம் எல்லாத்துக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து அந்த டீம்மேட்டை போகலாம். அங்கே ஒரு வீடு தான் இருக்குது. அது வந்து முடிஞ்சு. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து பார்க்கலாம். இந்த டோர் திறந்துருக்கோம். சரி இதுலேயும் எடுத்துட்டேன் போல நினச்சிட்டு பார்த்தா இதுலேயும் ஒன்றுமே இல்லை. அவங்க மொத்த வீட்லேயும் பார்த்துட்டாங்க கேஸ். என்ன கேஸ் நமக்கு இப்படி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு, எல்லா வீட்லேயும் போய் பார்த்துட்றாங்க. ஓகேவா? நம்ம மறுபடியும் ட்ரெயினில் ஏறி போயிடலாம். இப்போ திடீர்னு ஏன் நீங்கள் ஹாரர் கேம் போடுறீங்க? இவ்வளோ தான் ஜிடி சண்டேஸ், ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அப்படி தான் கைஸ். நம்ம நினச்சதை ப்ளே பண்ணுவோங்க. இப்போ திடீர்னு ரோப்ளாக்ஸ் போட்டோம். இப்போ அடுத்த வீடியோ ரோப்ளாக்ஸ் போட்டாலும் போடுவாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் போடணும். கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடலாம்? இப்போ ரோப்ளாக்ஸ் போடலாமா, ஃப்ரீ ஃபயர் போடலாமா, இல்லை என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம அதை கண்டிப்பாக அடுத்த வீடியோ போட்டுடலாம். ஏன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு வேலை இல்லை கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ போட்டுக்கலாம். ஓகேவா? என்ன ப்ரோ வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படி நீங்கள் என்ன ப்ரோ எவ்வளோ வெட்டியாக இருக்கீங்களா ப்ரோ அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. நமக்கு இப்போதைக்கு வேலை இருக்குது. அதனால் நம்ம வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் வீடியோ அப்லோட் பண்ணிடலாங்க கைஸ். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஸ்க்ராப் தாங்க எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் இன்னொரு கேஸ் கேன் எடுத்துருவார். ஓகேவா? நைஸு. நமக்கு இப்போதைக்கு 3 கேஸ் கேன் இருக்குது. சூப்பர். இப்போ நம்ம வந்து தேடிக்கிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம தேடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 கேஸ் எங்காச்சும் சொல்லலை. இப்போ நான் போய் ஒன்று எடுத்தனால நமக்கு 4 கேஸ் கண்டு இருக்குது கேஸ் இப்போதைக்கு. ஓகேவா? ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் ஸ்க்ராப்பை யூஸ் பண்ண மாட்டீங்களா? உங்களோட டீம்மேட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. நீங்கள் ஸ்க்ராப் வச்சு என்ன ப்ரோ பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராப் யூஸ் பண்ணுவோங்க. நம்ம டீம்மேட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க ஒன்றும் யூஸ் பண்ணல. ஆனால் நம்ம பார்க்காத போது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கடைசி நேரத்தில் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பசில் பண்ணுங்க. அது வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. ஓகேவா? அந்த ஜென்ரேட்டர் எல்லாத்தையும் ஆன் பண்ண போகிறோம். ஒரு ஃபைனல் பேட்டில் மாதிரி. இப்போ நம்ம ட்ரெயினில் இருப்போம். அப்போ அது வந்து நம்மளை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்மளை சர்வே பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிடும். அந்த மாதிரி தான் கைஸ். ஸோ அந்த ஒரு டைமில் நமக்கு ஸ்க்ராப் ரொம்பவே முக்கியம் கைஸ். அந்த ஒரு டைமில் நமக்கு 6 மணி நேரம் எடுத்து வச்சுருக்குன்னா ரொம்பவே முக்கியம். ஏன்னா அது அடிச்சுக்கிட்டே இருக்கணும், நமக்கு சுட்டுக்கிட்டே இருக்கணும் ஃபுல்லாக உட்காந்து.
ஓகேவா. ஸோ அது விட்டுட்டும் போகாத நம்ம ஃபுல்லாக சுட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் அந்த ஒரு நேரம் தேவைப்படும் சொல்லிட்டு. ஓகேவா. நம்ம வந்து அவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளும் அங்கே போய் தேடிட்டு போர் அடிக்குது இங்கே வந்துடும். இப்போதைக்கு நம்ம பேக்கை வந்து பார்த்தோம்னா நம்மகிட்ட 9 ஸ்கிராப் ஒரு கேஸ் இருக்குது. ஓகேவா, சூப்பர். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி போய்ட்டோம் கைஸ். அப்படி நம்ம பாட்டுக்கு முன்னாடி போய்ட்டோம் கைஸ் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுக்க போக நான் வந்து அந்த டீம்மேட்டை விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்டுக்கு போட்டுருவேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் அழுத்திடுவேன் தெரியாமல். அந்த ஸ்பைடர் வேறு வந்துச்சு, அதை பார்க்காம ரிவர்ஸ் அழுத்திடுவேன் கைஸ் தெரியாமல். ஓகேவா. ஸோ அதனால் மறுபடியும் ஃப்ரெண்டு கீரை போட்டுட்டு இதை இவ்வளோ சுட ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா. இப்போ நம்ம வந்து அவனை சுட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் வந்து போயிட்டான். அதனால் நம்ம வந்து இப்போ வந்து ரிவர்ஸ் கியர் தாங்க போட்டு போகிறோம். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ்டி டனல் டோட்டு எஸ்கேப்னு வந்திருக்குமா. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு டனல் இருக்கும் கைஸ். அதாவது அந்த டனலில் வழியாக தாங்க அங்கே தாங்க போய் ஃபியூவல் போட்டு நம்ம வந்து அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி எஸ்கேப் ஆகுங்க. ஸோ அதெல்லாம் ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம டீமேட்டை கூப்பிட்டு வரதாங்க. ஸோ இப்போ இவ்வளோ தடவை வந்திருக்கோம். ஓகேவா. ஏன்னா நம்ம டீமேட்டை அப்போயே அந்த ஸ்பைடர் வந்தனால விட்டுட்டு போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம டீமேட்டை கூப்பிட்டு வரதாங்க வந்திருக்க விடுறோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம டீமேட் வந்து அங்கே தாங்க இருக்காரு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க் அப்படியே அந்த வீட்டில் போய் தேடிட்டு இருக்காப்புல. சரி நம்மளும் போவோம். ஓகேவா. நம்மளும் போய் பார்த்தப்ப பார்ப்போம். அங்கே பார்த்தா ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்குங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ வாங்க ப்ரோ இங்கே ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்குது ப்ரோ, ஆனால் என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியாங்க ஒரு பிளேயரால் 2 கேஸ் சிலிண்டர் தான் எடுக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி 2 கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டாரு. இப்போ நாங்கள் 2 பேர் வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் வச்சுருந்தோம். மீறி இருக்க நாங்கள் 2 பேர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீம் செத்துருவார் கைஸ். அந்த ஸ்பைடர் வந்து டக்குன்னு அடிச்சிருச்சு கைஸ். இவர் நம்ம டீம் ஒரு செத்துருவார். ஓகே வேணாம். நம்ம பாட்டுக்கு சரி ஏதோ கொஞ்சம் ஸ்கிராப் போட்டு உள்ளே வந்து 6 மாதிரி ஏற்றி விடலாம், ஹெல்த் ஏற்றி விடலான்னு ஒன்று பார்த்துட்டு. ஏன்னா அந்த ஸ்பைடர் திடீர்னு வருது நம்மளை போட்டு அடிச்சிடுது. அதனால கொஞ்சம் வந்து ஏற்றி வச்சுருவோம் எதுக்கோ சேஃப்டிக்காக. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அந்த டீமேட்டை கூட்டிட்டனால நம்ம வந்து முன்னாடி போய்ட்டுருக்கோம் கைஸ். ஃப்ரெண்டு கீழே போட்டுட்டு எங்கிட்ட இருக்க வீடெல்லாம் பார்த்துட்டேன் இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஜென்ரேட்டரில் போய் ஃபியூவல் போட போகிறோம் கைஸ். ஏன்னா ஆல்ரெடி எங்கள் 2 பேர்கிட்ட 5 ஃபியூவல் இருக்குது கைஸ். டோட்டலாக என்ன 5 ஃபியூவல் இருக்குது கைஸ். இப்போ 2 எல்லாத்தையும் சேர்த்து. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம டீம்மேட் வந்து ஆல்ரெடி ஒரு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம மீதி போய் பண்ண வேண்டியதா. ஓகேவா. ஓகே கைஸ் நம்ம பாட்டுக்கு முன்னாடி போயிடுவோம். அது இப்போ ரிவர்ஸ் போட்டு இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இதாங்க டனல் டோர். ஓகேவா. நம்ம வந்து அப்போ தான் காட்டியிருக்க மாட்டோம். இதுதான் டனல் டோர். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஜென்ரேட்டர். இந்த மாதிரி 4 ஜென்ரேட்டர் இருக்கா. ஒரு ஜென்ரேட்டருக்கு 2 ஃபியூவல் போடணும் கைஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபியூவல் வேணும் கைஸ். ஓகேவா. இப்போ நம்ம இந்த ஜென்ரேட்டர் ஃபியூவல் போட்டோன்னே இந்த ஒரு பசில் செய்யணும். ஆனால் சத்தியமாக புரியல கைஸ். அது என்ன ஜென்ரேட்டரில் ஃபியூவல் போட்டால் பசில் செய்யணுமா, என்ன கணக்குன்னே தெரில கைஸ். ஓகேவா. சும்மா அது இருக்குது நம்ம பண்ணுறோம். ஸோ ஓகே கைஸ் அதெல்லாம் கண்டுக்க வேணாம். பண்ண சொல்கிறேன் பண்ணுவோம். ஓகேவா. சார் நம்மளும் கேவலமாக பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். அது எனக்கு கொஞ்சம் வெளியாகிடுச்சு கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து செகண்ட் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகேவா. இப்போ 2 கரெக்டாக அப்படின்னா 3த்தையும் கரெக்டாக அப்படின்னா. ஓகேவா. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறோம் கைஸ். அவ்வளோதான். நீ இதாங்க சப்பா கைஸ். அதாவது ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு எதுக்கு பர்சன் பண்ணணும் சத்தியமாக எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, டீமேட்டுக்கும் தெரியாது கைஸ். ஸோ டக்குன்னு ஒரு ஸ்பைடர் வந்துடும் கைஸ். எனக்கு ஒரு சைடு பக்குன்னு ஆகிடும். அவங்க வந்து முன்னாடி போயிட்டேன். நான் அதை பார்க்கணும் போல. அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன் ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ ஸ்பைடர் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு அது சென்ட்ரஸ் கைஸ் கருமா இந்த வாய்க்குள்ளெல்லாம் போயிட்டு அப்படியே வாய்க்குள்ளெல்லாம் போயிடுச்சு நம்மளை கொண்டுருங்க கைஸ். ஓகேவா. ஸோ என்ன ப்ரோ கொண்டுட்டு மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படி தாங்க கைஸ். அது நம்மளை கொண்டாலும் வந்து நம்ம ரீஸ்பான் ஆகிடுவோம். ஆனால் இந்த இன்ஃபினிட் எத்தனை வாட்டி ரீஸ்பான் ஆகலாம் தெரியாது. இப்போ நம்ம வந்து ஒரு பிளாட் ட்விஸ்ட்டு கைஸ். டப்புன்னு நம்ம டீமேட் வெளியே போயிடுவார் கைஸ். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம கேட்டப்போ என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா நெட்டு பெருசுன்னு சொல்கிறாப்புல. அட பாவி என்ன ப்ரோ இப்படி சொல்கிறேன், கடைசியாக என்ன ப்ரோ வெளியே போயிட்டேன் அப்படின்னு கேட்டோம். சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம வந்து அவர் வெளியே போயிட்டேன். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் இப்போதைக்கு. பரவாயில்ல. நம்ம வந்து 3 ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டோம் கைஸ். ஆக்சுவலி நம்மகிட்ட 5 ஃபியூல் 6 ஃபியூல் இருந்திருக்கு. அந்த ப்ரோட்ட 2 இருந்திருக்கு, நான் அதுக்கு பார்க்கவே இல்லை. ஓகேவா. ஸோ நம்மகிட்ட இப்போதைக்கு 6 ஃபியூல். ஸோ 3 ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரே ஜென்ரேட்டர் தான் இருக்குது. அதுவும் 2 ஃபியூவல் கிடச்சா போதும். நம்ம வந்து இப்போ பார்க்காத இடத்துல மட்டும் தாங்க போய் பார்க்கணும். ஓகேவா. நாங்களும் ட்ரெயினை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். நாங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டே வந்தோம். இல்லை இந்த வீட்டில் போய் பார்த்துருமா, அந்த வீட்டில் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். நானும் சொன்னேன் ப்ரோ வாங்க ப்ரோ அந்த லேம்ப்லலாம் போய் பார்க்கலான்னு சொன்னேன். நானும் சரி சும்மா இறங்கி போனேன் கைஸ் இந்த வீட்டில் ஏதாவது இருக்கேன்.
போய் பார்த்தேன் ஒரு ஸ்க்ராப் கிடச்சிச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். ஸ்க்ராப்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கைஸ் கடைசி இடத்துல. இப்போ நமக்கு தெரியாது, கடைசி இடத்துல கண்டிப்பாக யூஸ் ஆகும் கைஸ். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நான் அந்த கேம் ப்ளே பண்ணப்போ நான் பாட்டு ஸ்க்ராப்பை போட்டு கிடச்சிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் தான் அதோட வேலையை தெரிஞ்சுதான் இப்போதைக்கு பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த வீட்டில் வந்து 3 ஸ்க்ராப் கிடச்சிருக்கோம் மறுபடியும் வந்து. ஓகேவா? ஓகே கைஸ், அந்த வீட்டில் அவரும் போய் தேடிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டீம் திடீர்னு சொன்னால் அப்புறம் ஸ்பைடர் வருது அது இதுன்னு நானும் சேர்ந்து நின்று பார்ப்பேன் ஸ்பைடர் வருதா இல்லையான்னு. அந்த பக்கம் பார்ப்பேன், வரலன்னு வந்து சரி ட்ரெயினில் போய் ஏறலாம் எங்கேயா இங்கிட்டு ஒரு செகண்ட் செக் பண்ணிவிட்டு சரி எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னொடனே நம்ம அந்த டீம்கிட்ட போயிடுவோம். ஓகேவா? நானும் எதுக்கோ செக் பண்ணுவேன் என்ன ஸ்பைடர் வந்துச்சுன்னா அது வாயிலேயே போயிட்டு கடிக்குங்க சார். அதுக்குள்ளே அதெல்லாம் நல்லாவே இருக்காதுங்க பார்க்க. அதோட வாய்க்குள்ளே தான் போகல எவனாது நல்லாவே இருக்காது. அதனால தான் பாட்டு போயிட்டு இருக்கு. நீங்கள் மறுபடியும் ஒரு ஸ்கிராப் அதுக்குள்ளே ஸ்பான் ஆயிருங்க. சூப்பர் கேஸ். அப்புறம் என்ன ஒரு ஸ்பான் ஆகும்னு சொல்லிங்க, அது என்ன மைன்கிராஃப்ட் மாப் அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது கேஸ். அதெல்லாம் அப்படி தான் ஸ்பான் ஆகும்னு சொல்லுவோம். ஓகே, அதெல்லாம் கிடைக்காது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு கேஸ். டக்கு நம்ம டீம்மேட் ஒரு கேஸ் எடுத்துருவார், ஆனால் செத்துருவார் கைஸ். பரவாயில்ல, ஒரு கேஸ் கிடச்சிச்சு கைஸ். சூப்பர் கைஸ். நம்ம டீம்மேட் என்ன தான் செத்துருந்தாலும் ஒரு கேஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அது வந்து 7 கேஸ் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது. நம்ம வந்து 6 இதுக்கு போட்டு ஜென்ரேட்டே ஆன் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் ஒரே கேஸ் கிடச்சிதுன்னா நம்ம வெளியே போயிடலாம் கைஸ். அப்படியே பூரேன்ற மாதிரி வெளியே போயிடலாம் கைஸ். எப்படி பூரேன்ற மாதிரி வெளியே போயிடலாம் தரமா. ஓகேவா? அப்போ நம்ம வந்து நம்ம பாட்டு சும்மா ஓடிக்கிட்டு இருக்கும்போது டனல் பக்கம் போய் வந்துட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம டீம்கிட்ட போய் அந்த ஃபியூவல் போட்டு வரேன்னு சொன்னாங்க. நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? நம்ம வந்து ட்ரெயின்லேயே தான் கைஸ் இருக்கோம். அவர் போய் ஃபியூவலுக்கு போடுறதுக்கு நம்ம ட்ரெயினில் தான் கைஸ் இருக்கோம். ஏன் அப்புறம் நீங்களும் போகலாம்ல, ஏன் ஒரு பயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம்லாம் கிடையாது கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூவல் போடுறப்ப அந்த ஸ்பைடர் டக்குன்னு வந்துருச்சுன்னா நாங்கள் 2 பேரும் வெளியே இருந்தால் 2 பேரும் காலியாயிடும். ஆனால் அதுவே ஒருத்தர் வெளியே இருந்தால் ஒருத்தர் உள்ளே இருந்தாங்கன்னா அந்த ஸ்பைடர் வந்தாலும் டக்குன்னு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நம்ம டீம்மேட் டக்குன்னு வர வச்சிடலாம். ஓகேவா? அப்படியே வர வச்சு நம்ம ஷூட் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு தான் ஒருத்தர் ட்ரெயினும் ஒருத்தர் வெளியே போகிறோம். ஆனால் இந்த ஒரு மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வெளியே வரும். ஏன்னா கன்ஃபார்மாக தெரியும் ஸ்பைடர் இல்லை. ஆனால் அந்த ஒரு இடத்துல கண்டிப்பாக எவ்வளோ ஒருத்தராக ட்ரெயினில் இருக்கணுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேஸை நிறுத்திட்டாரு. சர்ப்ரைஸ், எனக்கு ஒரே சர்ப்ரைஸ் மூமெண்ட் தாங்க இந்த மேட்ச்சில். என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேஸுன்னு கிடச்சிச்சு ஃபஸ்ட்டில். அதனால் கொஞ்ச நேரம் கிடைக்கவே இல்லை, டக்குன்னு கிடச்சிருச்சு. சூப்பர். நம்ம வந்து முன்னாடி போய் கேஸை எடுத்துக்கோன்னா நம்ம மறுபடியும் ரிவர்ஸ் போட்டு போகிறோம். அந்த கேஸையும் போட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி தாங்க நம்ம டீமெண்ட் அந்த கேஸை போட்டு பசங்க முடிச்ச உடனே நம்ம வெளியே தாங்க அந்த ஒரு மூமெண்ட்டு தாங்க இப்போ தரமாக இருக்குங்க. இனிமே தாங்க ஃபயராக இருக்கும். எப்படி ஃபயராக இருக்கும், மிஸ்ஸே பண்ணிக்காரியே தரமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்தெல்லாம் முடிச்சிருக்காங்க. நம்ம முடிக்கணுமான்னு பார்த்தோம். இப்போ நம்ம 3 இதுலேயும் முடிச்சிட்டேன். அது மட்டும் தான் லாஸ்ட்டாக அந்த பசங்களை வந்து நம்ம ஃப்ரெண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. ஓகேவா? ஃப்ரெண்டை செஞ்சோடனே நம்ம வெளியே தாங்க சாப்பிடலாம். நான் சொல்லுவேன், நான் வெளியெல்லாம் போக மாட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேட்டில் அந்த மாதிரி ஃபயராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த ஹோல்ட் ஆன் அன்டில் தி டோர் ஓப்பன்ஸ் வந்துடுச்சா. இப்போ நான் ஸ்பைடர் வருங்க, ஃபுல்லாக ஃபைட்டு தான் பாருங்க, ஃபயராக இருக்கும் பாருங்க, தீயாக அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நம்ம டீம்மேட் வந்தோடனே நம்ம ட்ரெயின் எடுத்துருவோங்க. ஃபயர் தான் இப்போ அடிச்சு சுட்டு தள்ளிட்டோம். நம்ம வந்து அவர் வந்து வாங்கவும் பார்ப்போம் வருவார் இல்லையா. அவரும் ஆஃப் என்னான்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் கம்முன்னு போடுவேன் சேட்டில். நான் பேசிட்டு தான் இல்லை பண்ணும், அப்படியும் கம்முன்னு வாய்ஸ் போட்டேன். நான் ஸ்பைடர் வந்துச்சு, கரெக்டாக வந்துட்டாப்ல கேஷ். பாருங்க ஷூட்டு தான் ஃபுல்லாக டுப்பு கலாஷ்னிக்காக தான் கேஷாங்க. இவா அந்த வாயிலே போடுவாங்க. அது என்ன வெளியே தெரியல, அதை பார்த்தோன்னே அப்படியே சுட்டுன்னு ஏன்னே தெரியல. அதை பார்த்து எனக்கு காண்டாகுது கேஸ். அதனால தான் அப்படியே வாயிலே ஏம் பண்ணி சுட்டுக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும், வாயிலே சுட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து சார்ஜ் கம்மியாகிடுச்சு. ஐயா நல்ல வேலை, நம்ம கடைசி மூமெண்ட்டில் சார்ஜ் கம்மியானதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நம்ம வந்து வாயிலே வச்சுக்கிட்டு இருப்போம். அது வந்து ஒரு வெறி வந்துச்சு கேஸ். வந்து மூஞ்சியை கட்டிக்கிட்டு எனக்கு வெறி ஆயிடுச்சு கேஸ். அதுதான் கேஸ். அது வந்து நம்மளை அது வேறு கொண்டுருச்சு கேஸ் ஒரு வாட்டி. அதனால இருக்கிற வெறியெல்லாம் அந்த கல்லில் வச்சு காட்டிட்டேங்க. வாயிலே சுட்டுக்கிட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், எய்ம் பண்ணி வாயை அடிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் பார்த்தீங்கன்னா வாய் கை கண் மூக்கு தான், அந்த பாடியிலே அடிக்க மாட்டேன். ஒரு ஃபயர் அடிச்சுக்கிட்டு இருந்தோங்க. ஓகேவா? நாங்கள் 2 பேரும் பாருங்க மாற்றி கண்டுக்கு வந்து மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஒரு கேமில் ஒரு உண்மையாக சொன்னால் என்ன செய்வாங்க, நீங்கள் அந்த பொருள் கிட்டக்க உங்கள் அந்த ஒயிட் கலர் மார்க் காட்டினீங்கன்னா அந்த கையை காட்டும். அந்த கையை காட்டி அழுத்தினா தான் அந்த கன்று வரலாம் கிடையாது. நீங்கள் அந்த கன்று மேலே அழுத்தினாலே வரும். இதனால என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கன்று, அந்த கார்னர் 2 கன்று இருக்குது பார்த்தீங்களா,
இப்போ இதில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு கார்னரில் இருக்க கன்னை சுட்டுட்டு அந்த கார்னரில் இருக்க கன்னை அழுத்துறோன்னா நம்ம அங்கே போயிடுவோம் கைஸ். ஸோ நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பின்னாடி வந்து போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன் கூட இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது நினச்சின்னு சும்மா நாங்கள் எஸ்டருக்கோ சொல்லிடுறோம். அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். நம்மளும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கோம். அவனும் ஒன்றும் ஆகலை கேஸ். அவனுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் சுடுவோம் ஒன்றும் ஆகாது. ஒரு டோரை மூணு செத்துருவாங்க. ஒரே அசிங்கமாக சங்கட்டமாக இருக்குது கேஸ். ஒரு டோரை மூணு சாப்பிட்றோம். நம்ம எவ்வளோ நேரம் சுட்டு சாக மாட்டாங்க கேஸ். ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு மனுஷன் டோரை மூணா செத்துருவான். ஆனால் இவ்வளோ புல்லட் இருக்குது. ஒரு 5 புல்லட், ஒரு 4 3 புல்லட் சுட்டா கூட செத்துருவாங்க கேஸ். நம்மளும் டோர் கிட்டக்கு வந்துடுவோம். என்ன இன்னும் முடியலன்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் இந்த டைமிங்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. என்னன்னு பார்க்கும்போது கரெக்டாக முடிச்சு கைஸ். நம்ம வந்து இந்த டோர் திறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து வெளியே போயிருக்கோம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து சொன்ன மாதிரி தான் கைஸ். இப்போ நம்ம வந்து அந்த இவ்வளோ நேரம் சுட்ட ஒன்றாக இந்த ஸ்பைட் இந்த டோர் சார்ந்த செத்துருங்க கைஸ். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பை.